உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள அருமையான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 335வது நம்ப முடியாத சத்தியம், பொய்யை நம்பாதே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் as well as valuable truth. We are going to learn from the spirit of the Lord. தேவனுடைய ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். முக்கியமான சத்தியத்தை நாம் கவனிப்போம். பாருங்கள், எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமான சூழலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போகுவீர்கள் என்றால் பொய்யை நம்புகிறீர்கள். ரைட்? நீங்கள் பயந்தா பொய்யை நம்புறீங்க. நம்பிக்கையை இழந்தால் நீங்கள் பொய்யை நம்புகிறீர்கள். இனி அந்த பொய்யை நம்ப மாட்டீர்கள் என்று நான் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்காக நான் தைரியமாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஐயா, பொய்யை நம்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குயா. ராஜா சொல்கிறான், உன்னை தூக்கி இந்த சூளைக்குள்ளே போடுவேன், நீ சாம்பலா போயிடுவா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, they are not prepared to listen that lie. அந்த பொய்யை நம்புறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. இதைவிட மோசமான சூழ்நிலை உனக்கு இல்லைப்பா. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அவர்களை தூக்கி 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே போகிறாங்க. பஸ்பமாக போகிறாங்க. அந்த இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லைங்க. அப்போது அவ்வளவு நெருக்கத்தில், அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையிலும் பொய்யை நம்புவதற்கு பதிலாக அந்த பழைய ஏற்பாடு 4 அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 எபிரேய வாலிபர்களாலும் முடியும் என்றால், நீ பெரிய 10 அடி இல்லடா, கூட 2 அடி இருந்தாலும் பரவாயில்லடா, இன்றைக்கு உன்னுடைய தலையை எடுப்பேன். அந்த இஸ்ரவேல் சேனை அங்கே பயந்துருக்கு. அந்த மாதிரி நான் ஆள் இல்லை. அவெல்லாம் பொய்யை நம்புகிறான். சவுல் ராஜாவும் பொய்யை நம்புறான். நான் பொய்யை நம்ப ரெடியா இல்லை, இன்னைக்கு உன் தலையை தூக்குறேன். அப்படி அந்த ஆட்டு இடையரால் சவாலிட முடியும் என்றால், அவர்களெல்லாம் பொய்யை நம்பாதவங்க. யாரெல்லாம்? தாவீது, காலேபு, யோசுவா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. யோசேப்பு எந்த பொய்யை நம்பலை? அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அரண்மனையில் இருந்து அநியாயமாக என்னை குற்றச்சாட்டி இங்கே சிறைச்சாலையில் போட்டாங்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த பொய்யை நம்ப ஆயத்தமாக அந்த யோசேப்பால் இருக்க முடியும் என்றால், பொய்யை நம்ப அவன் ரெடியாக இல்லை. பாருங்க அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அதாவதுங்க, எது பொய் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லாமே பொய். நோட் பண்ணால் பண்ணிக்கிடுங்க. எஸ், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லாமே பொய். ஆனால் பொய்யை நம்புகிற கூட்டம் எத்தனை? மோர் தென் 90%. அங்கேயே ஸ்டார்ட் ஆயிற்று. ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆகி வனாந்தரத்தில் பயணம் செய்து இன்றைக்கி பூமி முழுவதும் உள்ள தேவனுடைய நல்ல பிள்ளைகளையும் சூழ்ந்து கொண்டுட்டு எல்லாரும் பொய்யை தான் நம்புவாங்க. வார்த்தையை நம்ப மாட்டாங்க. வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். வார்த்தை என்ன சொல்லுகிறது? No one can snatch you from the hands of the Lord. What does the word say? The one who is within you is greater than the one who is in the world. What does the word say?
Since you are not under law but under grace, sin cannot dominate you. சீரியஸாக எடுக்கிறதே இல்லை. பொய்யை தான் நம்புவாங்க. ஒரு பாவத்தில் விழுந்துட்டா நீ எந்த பொய்யை நம்புற அவ்வளோதான், இனிமே இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியாது. பொய். நீ 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நம்பு, பாவத்திலிருந்து வெளியே வருவா. குற்ற உணர்வு அடைய மாட்டா. ஆமாம், இன்னைக்கு நான் விழுந்து போயிட்டேன், நான் எழும்புவேன். ஏனென்றால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ரோமன் 6:14 வாசிங்க. ரோமர் 6:14 தெளிவாக அடிக்கிறாரு பவுல். நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினாலே நாங்கள் பாவத்தில் விழுந்துட மாட்டோம். ஹல்லேலூயா. That is the supernatural power of the grace, dearly beloved gods. அருமையான தேவர்களே, அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கிருபைக்கு என்ன இருக்கு தெரியுமா? நீ 7 நேரம் இல்லை 70 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டு இருக்கிறார். வார்த்தையை நம்பாதவங்க பொய்யை நம்புறீங்க. ரொம்ப சிம்பிள். எத்தனை பர்சன்ட்? 99.999%. After 2 million, just 2 could believe the word of God. தேவனுடைய வார்த்தை என்ன வந்தது? நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை வச்சிருக்கிற, நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நீர்ந்த வீடுகளை 20 லட்சம் பேருக்கு வச்சிருக்கப்பா. நீ உங்களுக்கு துறவு வச்சிருக்க, தோப்பு வச்சிருக்க, பாலும் தேனும் நலமும் விசாலமுமான என்ன வச்சிருக்க? தேசத்தை வச்சிருக்க. ஐயா, அவ்வளோ பேரும் பொய்யை தான் நம்பினான். ரைட்? என்ன பொய்யை நம்பிட்டாங்க? நாம வெட்டுக்கிளிகள். இதில் என்னன்னா, சரி நீ வச்சுக்க, நீ கொடுத்துறாரு ஆண்டவர். அதான் எனக்கு இன்னும் புரியலைங்க. விசுவாசிக்காதவர்களுக்கு துன்பமும் தொல்லையும் தானாகவே வந்துடுது. நாயும் பேயும் தானாகவே அவர்களை சூழ்ந்து கொள்ளுது. நன்மையும் கிருபையும் தொடருவதற்கு பதிலாக நாயும் பேயும் அவர்களை ஓட ஓட விரட்டுது. ஏன்? தீமையை தெரிந்து கொள்ளுகிறார்கள், வார்த்தையை தெரிந்து கொள்ளுகிறதில்லை. அருமையானவர்களே, நான் இதில் ஏன் இந்த தலைப்பு கொடுத்துருக்கேன்? பொய்யை நம்பாதேன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எல்லாமே பொய் தாங்க. ராஜா சொல்லிட்டான், நீ யார்? சின்ன பையடா, அவன் பெரிய ராட்சதன். தாவீது நம்புறதுக்கு ரெடியா இல்லைங்க. ஒரு ஆட்டு இடைய முழு வேதாகமம் இல்லாதவன், இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறியாதவனால எப்படிங்க எழும்ப முடிஞ்சுது? பொய்க்கு விரோதமா உங்களால் என்னால் எழும்ப முடியாதா? அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, புரியுதா? அருமையானவர்களே, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 21வது நூற்றாண்டிலே இந்த பூமியிலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய நபராக நீ இருக்கிறாய். ஏன்னு இயேசுவே காரணத்தை சொல்லிட்டாரு. நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால நீங்கள் தேவர்கள். What does it mean? You are the troubleshooter for the entire problem on this face of this earth. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தேவனாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். தேவியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் மகளே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை என்ன? பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டாங்க. வார்த்தை என்ன? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஏன்ட சிலர் பேசுவாங்க, சோர்வாக பேசுவாங்க. ஏம்மா நீ பொய்யை நம்புறா? ஏன் அங்கிள் அப்படி சொல்கிறீங்க? நீ சோர்வாக இருக்கிய? இல்லை அங்கிள், நான் நல்லா விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தா சோறு வருமா? பொய்யை நம்புதாதான் சோறு வரும். என்ன பொய்? எங்கள் கடனை எங்களால் அடைக்கவே முடியாது. ரைட்? ஏன்னா தலைக்கு மேலே போயிட்டு. என் புருஷன் குடியிலேருந்து வெளியே வர மாட்டா, தலைக்கு மேலே போயிட்டு. எங்கள் டாக்டரே சொல்லிட்டாரு 4th ஸ்டேஜ் கேன்சரு, எல்லாம் தலைக்கு மேலே போயிட்டு. எல்லாம் பொய்யுங்க. வார்த்தை என்ன சொல்லுது? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. தேவனால் கூடாத காரியம் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னவர் பொய் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவா அல்லது எல்லளவும் பொய்யுரையாத இயேசு கிறிஸ்துவா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி வாழ வேண்டிய நீங்க? எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க உங்களுக்கு? ராஜாவாக, ராணியாக, முதிர்ந்த புத்திரர்களாக,
தேவர்களாக. அது பொய்யா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. சூழ்நிலை என்ன? பொய், பிறவி சப்பானி. எல்லாரும் காசு போடுறாங்க, பிச்சை போடுறாங்க, பிச்சைக்காரனாவே வச்சுட்டாங்க. வந்தான் பாருங்க சத்தியத்தை அறிந்தவன், அவன் பொய்யை நம்ப ரெடியா இல்லை. இயேசுவினுடைய அந்த வார்த்தையை நம்பினா. என்ன வார்த்தை? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு ஏற்றுக்கொள்ள பாருங்க, பொய்யை நம்ப ரெடியா இல்லை. அப்போ வசனத்துக்கு விரோதமான எல்லாமே பொய்யுங்க. இன்னைக்கு எடுத்துக்கிடுங்க, இந்த லைனில் வளருங்க அருமையானவர்களே. ஏன்னா பரலோகம் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கு, ஏற்படுத்தி வச்சிருக்கு. எவனாவது என் வார்த்தையை புரிஞ்சிட மாட்டானா? இந்த முழு கிறிஸ்தவ சமுதாயமும் பொய்யை நம்பிட்டு இருக்க. பேதுரு ஏற்றுக்கொள்ளலைங்க. நீ ஆண்ட காசு கேட்குறாப்பா, நீயோட உன் பிரச்சனை தீருது. இயேசுங்கிற நாமத்தில் எழுந்து நட. மெய்யை நம்பினவன், சத்தியத்தை நம்பினவன் பொய்யுக்கு இடமே கொடுக்கலைங்க. அருமையானவர்களே, என்னுடைய வியூவர்ஸ் எல்லாரும் நீங்கள் அப்படி தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். சீரியஸாக இருங்கங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஐயா உங்கள் செய்தியை கேட்க நல்லா இருக்குது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசுவை நம்பி இருந்ததோ, எப்படி கிபி முதல் நூற்றாண்டிலே சீசர்களை நம்பி இருந்ததோ, 21வது நூற்றாண்டிலே என்னுடைய செய்தியை கேட்கிற தேவர்களே, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறதா இல்லையா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் முழுதும் இதாங்க நிறைஞ்சிருக்கு. யார் யாரெல்லாம் பொய்யை நம்ப ரெடியா இல்லையோ அத்தனை பேரும் தான் உலகத்தை கலைக்கிருக்காங்க. தோல்வியான சூழ்நிலை வருது. யாருக்கு? காலேபு யோசுவாவுக்கு. இருட்டிட்டுனா, இருள் வந்துட்டுனா என்ன நடந்துடும்? ஒருவேளை சத்துருடைய கைகள் மேலோங்கி விடும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல அவங்கள ஓட ஓட விரட்டிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 hours லைட் இருந்தால் முழுவதுமாக சத்துருக்களை தூக்கிடலாம். அவன் பொய்யை நம்ப ரெடியா இல்லை. எதை பொய்யை நம்பலை? எனக்கு வெளிச்சம் வேணும்னா நான் பேசுனா வெளிச்சம் வரும். அதுதாங்க மெய். யாத்ராகமும் புஸ்தகத்தில் இந்த போடு போடுறாங்கங்க, பைபிளே கிடையாதுங்க. ஐயா வேதம் முழுவதும் சூப்பர் நேச்சுரலாக நிறைந்திருக்கத இந்த பைபிளே இல்லாத யோசுவாவால் சூரியனை நிறுத்த முடியும் என்று நம்ப முடிந்தால், ஹல்லேலூயா, முழு வேதமும் இல்லாத அந்த தாவீதாலே இந்த கல்லை தூக்கி போட்டால் பரலோகம் அவனை சாகடிக்கும் என்று நம்ப முடிந்தது என்றால், நான் ஒரு நாளில் வெளியே வருவேன், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காருவேன் என்று ஆதியாகமம் புஸ்தகத்திலேயே அந்த யோசேப்பால அந்த மிகப்பெரிய உயர்வை விசுவாசிக்க முடியும் என்றால் உன்னால முடியாதா? ஹல்லேலூயா. பொம்பளை பாருங்க, யாரு? தெபோராள் அந்த போடு போடுறான். பாராக்கு ஒழுங்கா நீ போ, இல்லைன்னா நான் வந்தேன்னா அவனை தலையை தூக்கிடுவேன். ஆனால் பேர் பொம்பளைக்கு வந்துருங்கிறாங்க. தெபோராளுக்கு அந்த வெளிச்சம் தான், உங்களுக்கு வெளிச்சம் இருக்க வாய்ப்பு இல்லையாங்க? செத்து போற பிரசங்கத்தை கேட்குறீங்க, வாழாமல் இருக்கிறீர்களே. எப்படி வாழ வேண்டிய நீங்கள்? அடுத்த தலைப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எப்படி வாழ வேண்டிய கிறிஸ்தவம். இப்படி பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்க அருமையானவர்களே, அந்த யாருக்கு? காலேபு யோசுவாவுக்கு இருக்கிற வெளிச்சம் நமக்கு இல்லையா? அந்த தாவீதுக்கு இருந்த வெளிச்சம் நமக்கு இல்லையா? தெபோராளுக்கு இருந்த வெளிச்சம் நமக்கு இல்லையா? எஸ்தருக்கு இருந்த வெளிச்சம் நமக்கு இல்லையா? வாராம் பாருங்க எலியா, எலிசா. அவன் எந்த பொய்யையும் நம்புறதில்லை. சுக்கிபாய் சொல்றான், பொய் சொல்றான். என்ன சொல்றான்? ஐயா நீங்க என்ன 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றியா? நான் ஒருத்தர், உங்க ஒருத்தர் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அது பொய்யிடா. இந்த 100 பேருக்கு கொடு, மீதியும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் அடிக்கிறார் பாருங்க. ஐயா அந்த எலிசாவால் அப்படி கொழுப்பு பிடிச்சு பேச முடிஞ்சா நம்ம என்னங்க பேச முடியாது? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டு இருப்பதற்காக நான் தேவாதி தேவனே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அற்புத விடுதலை, அற்புத உயர்வு, அற்புத பாதுகாப்பு, இதையே பேசுங்க. இதுதான் மெய்யுங்க. ஏனென்றால் இஸ் வெரி நேம் இஸ் ஒண்டர். அவருடைய பெயர் ஒண்டர்னா என் பெயர் ஒண்டர் தான்ப்பா. ஏன்
என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஹாலே லூயா. ஹாலே. ட்ரெயின் நில்லுனா நிற்குதுங்க, ஏரோப்ளேன் நில்லுனா நிற்குது. நிற்கணும்ல, சூரியனை நின்றுச்சுன்னா ஏரோப்ளேன் நிற்காதா? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். பொய்யை நம்பாதீங்க, தோல்வியை நம்பாதீங்க, வியாதியை நம்பாதீங்க, துர்ச்செய்தியை நம்பாதீர்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆனால் என்ன நடக்குது? அந்த வனாந்தரத்தில் வீழ்ந்து போனாங்க பாருங்கள், 99.999%. அவங்க எந்த பொய்யை நம்புனாங்க? நாம வெட்டுக்கிளிகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் பிரச்சனை என்னுடைய திராணிக்கு மிஞ்சினது, வச்சுக்கேன்னு கொடுத்துட்றாரு. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற அநேக சகோதரிகள் இதை கேட்குறீங்க. உங்கள் புருஷன் தவறான வழியில் போகிறான், உனக்கு இருக்கிற அதிகாரத்தை நீ எப்போ பயன்படுத்த போகிறா? எந்த அதிகாரம்? 40 நாள் உபவாசம் பண்ணுறதா? அப்படியே பைபிளில் இருக்குது. பேசத்தானங்க சொல்கிறாரு. தலையில் கை வச்சு பேசு. குடிச்சிட்டு குடிச்சிட்டு படுத்து தூங்குறான தலையில் கை வச்சு பேசு. குடி பிசாசா பல போசாத்தாரு. இன்னையிலேருந்து என் புருஷன் குடிக்க மாட்டானே, நீ என்னைக்கு பேச போகிறா? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு அந்த தாவீதால பேச முடிஞ்சா உன்னால் பேச முடியாதா? இன்றையிலேருந்து என் புருஷன் குடிக்க மாட்டான்னு விசுவாசத்தோடு உன்னால் பேச முடியாதா? இன்னும் எனக்கு சத்தம் கேட்கு. ஐயா உங்களுக்கு தெரியாதியா, இவர் காலையில் 4:30 மணிக்கே குடிப்பார். சரி வச்சுக்க. 4:30 மணிக்கு குடித்தானே, 3 மணிக்கு குடித்தானே, உன் நாவில் செத்தவங்களை எடுப்புற வல்லமை இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? குடியில் செத்துட்டு இருக்காரு, நீ தானே காரணம். நீ தானே தேவனுடைய பிள்ளையா இருக்கிறா. நாவில் உள்ள அதிகாரத்தை என்னைக்கு நீ புரிஞ்சு கொள்ள போறா? மலையை பார்த்து பேசினாலே போகும், சூரியனை பார்த்து பேசினாலே நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் முழுதும் என்னங்க நிறைஞ்சிருக்கு? யார் யாரெல்லாம் பொய்யை நம்பாமல் நிறைந்திருந்தார்களோ, யாரெல்லாம் பொய்யை நம்பாமல் வார்த்தையை நம்பினாங்களோ அவர்கள்தான் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் செய்தியை கேட்கிற அருமையான மகனே மகளே, நீ சரித்திரம் படைக்கிற நாள் வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்துதான் பாருப்பா, 10 பேர்கிட்ட பேசு. அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போ, ஒரு வார்டுக்குள்ளே நுழைஞ்சு பேசு. அடுத்த முறை நான் வரும்போது இந்த சீட்டில் இவர் இருக்க மாட்டார், சுகமாகி வீட்டுக்கு போயிருப்பார்னு பேசிட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போ. 10 பேர்கிட்ட பேசு. 2 பேர் சுகமாயிருவான். கூப்பிடும், ஐயா நீங்கள் சொன்னீங்க, டாக்டரே அசந்து போயிட்டாரியா, ஒரு கேன்சர் வைரஸ் கூட என் சரீரத்தில் இல்லை என்று சொல்லுவார்களா இல்லையா? அருமையானவர்களே, இதை நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன தேவன் எதிர்பார்த்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் எந்த ஒரு பிரச்சனையையும் நேச்சுரல் வேலை சால்வ் பண்ணுறதே இல்லை. வேதமுங்க தேடி வாசிங்க. எந்த ப்ரொஃபஷனும் நேச்சுரல் வேலை கொடுக்கலைங்க. எந்த டெலிவரன்ஸும் நேச்சுரல் வேலை டெலிவர் பண்ணலை. அது ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ப்ரொவிஷனாக இருக்கட்டும், வேற என்ன டெலிவரன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான். மற்ற எல்லாமே பொய்ன்னு எடுத்துக்கிடுங்கிறேன். அற்புதங்களை எடுத்துட்டா முழு பைபிளில் பாதி ஆயிரும். ரைட்? அற்புதங்களை எடுத்துட்டா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள் முழுசுமே காலி. நீங்கள் அற்புதத்துக்கு துணிஞ்சு எடுத்து நிற்கிறீங்க. நீங்கள் செய்கிறது ஊழியம் அல்ல, அது அட்டூழியம். அற்புதம் இல்லாத ஊழியம் அட்டூழியம். பழைய செய்திகளை கேளுங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கே அற்புதம் தேவைப்பட்டதுங்க, சூப்பர் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டது. எனக்கு வேண்டாம், என் பலத்தில் ஓடுறேன்னா ஓடனே விட்டுறாரு. எத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறார்? 50 வருஷம். என்ன செஞ்சிருக்கிறா? 50 பேப்டிசம் கொடுத்துருக்கேன். 5 லட்சம் பேப்டிசம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீ 50 ஞானஸ்தானம், 500 ஞானஸ்தானம் கொடுத்து முழு நேரம் ஊழியனா இருக்கிறதுல என்னப்பா பிரயோஜனம்? ஏன்னா உனக்கு தெரியல, நீ பொய்யை நம்புற. பிரச்சனை பிராக்டிக்கலாக தான் தீரும். எந்த பிரச்சனையை வேதத்தில் தேவனும் தேவனுடைய ஜனங்களும் பிராக்டிக்கலாக சால்வ் பண்ணாங்க. பொய்யை நம்பாதீங்க. பொய்னா என்னது? வசனத்துக்கு விரோதமான எல்லாம் பொய். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பவுலுனால இந்த வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடிஞ்சுன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான்? உம்மால்
அவ என்ன சொன்னா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அட்லீஸ்ட் வேதத்தில் சொல்லியிருக்கதையாவது நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கிறேன். ரைட்? வேதத்தில் என்ன நடந்திருக்கு? சூரியனை பார்த்து பேசுகிறான், நீ பேசிப்பாரு, உனக்கு ஒரு நீடு வந்தால் பேசு. நைட்டில் ஊழியத்துக்கு போகிறா, ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு, உன் பைக் என்னாச்சு, ஹெட்லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு, நீ பேசு. இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு நான் 1 மணி நேரத்தில் போய் சேருவேன், அந்த 1 மணி நேரமும் எனக்கு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று என்னைக்காவது பேசியிருக்கியா? இல்லைன்னா நீ பொய்யை நம்புறா. அவர் சூப்பர் நேச்சுரலாக ப்ரொவைட் பண்ண மாட்டாரா? அருமையானவர்களே, ஒரு அடக்கத்துக்கு போகிறா, என் செய்தியை நீ கேட்டுட்டா, 10 செய்தி கேட்டுட்டா, அப்போ செத்தவங்களை எழுப்பிடலாங்கிற கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிக்குது. நீ என்ன செய்யணும்? நீ போகும்போது பேசுகிறா, இயேசுவின் நாமத்தினால நான் அன்றைக்கி அந்த பிரேதத்தின் மேலே கை வைக்கிறேன், அந்த பிரேதம் உயிரோடு எழும்புகிறது என்று நீ பேசிட்டு போய் கை வையன். எழும்பட்டா என்னப்பா உனக்கு நஷ்டம்? இதை ஒன்றுக்கு பதில் சொல்லு. நீ ஒரு 10 சரீரத்து மேலே கை வச்சுட்டா, எழும்பலைன்னா உனக்கு என்ன நஷ்டம்? ஒரு சரீரம் எழுந்துட்டா உனக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அப்பொழுதுதானே ராஜாக்கள் உன்னை தேடி நடந்து வருவார்கள். அருமையானவர்களே, பொய்யை நம்பாத, பொய்யை நம்பாத, வார்த்தையை நம்பு. வார்த்தைக்கு விரோதமான எல்லாமே பொய் தாங்க. அடிக்காம பாருங்க, தாவீது, உம்மால் நான் ஒரு சேரைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். அது வெட்டி பேச்சா இல்லாமல் பாஞ்சானாங்க, சேனையே தூக்கிட்டாங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன பொருள்? என் செய்தியை மாத்திரம் ஒரு 3 மாதம் கேளு, நீ உலகத்தை உலுக்குவாய். அருமையான தேவனே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையெல்லாம் நான் சீரியஸாக எடுத்தேங்க. அற்புதங்களுக்கு அளவே இல்லைங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசு தான் சொன்னாருங்க. என்ன சொன்னார்? காரணத்தை சொல்லிடுறாரு பாருங்க. அதனால தான் நான் இயேசு ரொம்ப ரசிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? நீ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவன். தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் அவர் என்ன சொன்னார்? நீ சும்மா நான் உனக்கு இம்மார்டாலிட்டியே கொடுக்கல, சும்மா நான் போகிற போக்கில் சொல்லலப்பா, நீ என்னுடைய மாமிசத்தையே புசிக்கிறாய், உனக்கு மரணம் கிடையாது, மற்றதெல்லாம் பொய்யே. இயேசுவின் வார்த்தை மெய்யே, மற்றதெல்லாம் பொய்யே. கர்த்தர் உனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை இன்னும் தந்தருள்வாராக. ஆமென். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள்.